முதலாக தூத்துக்குடி நகருக்குள்ளே துப்பாக்கி சூடு கடந்த 3 மணி நேரத்திற்குள் வந்தவன் அடியேன் வைகோ. ஸ்னோலியின் தாயார் சொன்னார், நீங்க தான் முதல்ல என் வீட்டுக்கு வந்தீங்க. ஒவ்வொரு வீட்டுக்கும் ராத்திரி 1 மணி வரை சென்று கண்ணீரும் கம்பளையுமாக புலம்பி தவித்து ஜான்சி வீட்டிலே கதறி அழிந்த போதும் ஒவ்வொரு குடும்பத்திலும் வேட்காலம் 2:30 மணி வரை இருந்து பார்த்து விட்டு வந்தேன். அந்த இரவிலேயே வந்தவர் தான் இன்றைய முதலமைச்சர் மாண்புமிகு ஜோசப் விஜய். அந்த 11 மணிக்கு ஸ்னோலின் வீட்டுக்கு வந்தவர் தான். அதைத்தான் ஹென்றி டிவேன் ஞாபகப்படுத்தினார். அந்த கொடூரமான படுகொலை நடத்தப்பட்டதற்கு கொல்லப்பட்டவர்களுடைய வீடுகளுக்கு வந்து அவர்கள் கண்ணீரில் பங்கேற்றீர்களே, அந்த கொலைகாரர்களை கூண்டிலே நிறுத்துங்கள், அந்த கொலைகாரர்கள் மீது வழக்கு தொடுங்கள், அப்பாவி 101 பேர் மீது போடப்பட்ட வழக்கை ரத்து செய்யுங்கள். ஹென்றி டிவேன் கேட்டுக்கொண்டதை வரிக்கு வரி வைகோ வழிமொழிகிறேன் என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.